நார்மல் தெஃப்ட் கேஸுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஜெயிலில் போட்டு ப்ரெஷர் பண்ணி கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னா அது வெறும் தெஃப்டாக மட்டும் இருக்காது அப்படிங்கிறது மை ஒப்பீனியன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுலையோ இல்லை வந்து ஒரு ஆஃபீஸரை சஸ்பென்ஷன் பண்ணுறதுலையோ மட்டும் ஒரு முடிவு வராது. ஃபர்தராக அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இன்னி வரைக்கும் இதுவாக இருக்கலாமோ அதுவாக இருக்கலாமோன்னு ஒரு அசம்ஷனில் தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை இந்த கேஸில். ஸோ சம்திங் இஸ் தேர் விச் வி டோன்ட் நோ. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து ஜனங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் வராங்க. பட் ஆனால் அந்த லா அண்ட் ஆர்டர் அவங்க கையில் கிடைச்சதுக்கப்புறமா அவங்க சில சமயம் அந்த அந்த அது அந்த என்ன சொல்கிறது அந்த பவரை வந்து சம்டைம்ஸ் மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வருது. மாலைமலை நேயர்கள் வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு அழகான இன்டர்வியூ நம்ம கூட விசித்ரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு மாலைமலை. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களை மீட் பண்ணுறது. அஜித் குமார் அப்படின்ற இளைஞர், அது யாருமே வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல அவருக்கு நடந்த அந்த கொடுமையை. ஒருத்தர் வந்து திருடி இருந்தால் கூட அவருக்கு இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்க கூடாதுன்றது தான் என்னுடைய பாயிண்டாக இருக்குது. நீங்கள் அதை எப்படி மேம் பார்க்குறீங்க? இது வந்து ஒரு நார்மலான ஒரு தெஃப்ட் கேஸ். ஒரு நார்மல் தெஃப்ட் கேஸுக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஜெயிலில் போட்டு ப்ரெஷர் பண்ணி கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னா அது வெறும் தெஃப்டாக மட்டும் இருக்காது அப்படிங்கிறது மை ஒப்பீனியன். ஸோ இப்போது இது மாதிரி இதுக்கெல்லாம் பின்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு அந்த கேஸில் என்ன நடந்ததுன்றது அந்த டிரான்ஸ்பரன்சி மேக்ஸிமம் வெளியில் தெரியறது கிடையாது. ஈவன் த மீடியா இஸ் நாட் ஏபிள் டு ரீச் அவுட். அது என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது. இன்னி வரைக்கும் இதுவாக இருக்கலாமோ அதுவாக இருக்கலாமோன்னு ஒரு அசம்ஷனில் தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை இந்த கேஸில். ஸோ சம்திங் இஸ் தேர் விச் வி டோன்ட் நோ. இப்போ சிபிஐ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அப்போது கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்து வெறும்னே அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுலையோ இல்லை வந்து ஒரு ஆஃபீஸரை சஸ்பென்ஷன் பண்ணுறதுலையோ மட்டும் ஒரு முடிவு வராது. ஃபர்தராக அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான். ஏன்னா சஸ்பென்ஷன்னா கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்ப ஜாயின் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ப்ளஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அண்டு இந்த கேஸ் மட்டும் இல்லை மேம், இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ் நம்ம இப்படி பார்த்துருக்கோம். லாக்அப் டெத்தில் எல்லாரும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில், அதிகாரம் இப்போ போலீஸ் பக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு மேலே ஒரு பவர் இல்லை. ஜட்ஜஸ் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு சுப்பீரியராக பார்க்கும்போது அவங்க தான் மேக்ஸிமம் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்கள யாருமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற ஒரு எண்ணம், ஒரு மனப்பான்மை அந்த ஒரு பதவிக்கு போகும்போதே எல்லாருக்குமே வருது. அதோட வெளிப்பாடாக தான் இப்படிப்பட்ட லாக்அப் டெத்லாம் நடக்குதுன்றத சொல்கிறாங்க. அந்த லாக்அப் டெத்தும் பணக்கார வீட்டு பையனுக்கோ பணக்கார வீட்டு பொண்ணுக்கோ நடக்கிறதில்ல. ரொம்ப ஏழ்மட்ட நிலையில் அவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு பேக்கப்பும் இல்லை அப்படின்ற ஆட்கள் மட்டும்தான் இந்த லாக்அப் டெத்துக்குள்ளே மாட்டுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? எல்லா ஒரு க்ரைம் சீனுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதை இருக்குங்க, அது நமக்கு தெரியாது. ஸோ அது இப்போ ஒரு நார்மல் தெஃப்ட்டுன்னு அதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது ஸ்டோரி இருக்கும். இவன் தான் மர்டர் பண்ணியிருப்பான்னு நினைப்போம், பார்த்தா வேறு ஏதாவது ஒரு கதையாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஜட்ஜ் பண்ணி எதுவுமே சொல்லவே முடியாது இல்லையா? போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து ஜனங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் வராங்க. பட் ஆனால் அந்த லா அண்ட் ஆர்டர் அவங்க கையில் கிடைச்சதுக்கப்புறமா அவங்க சில சமயம் அந்த அந்த அது அந்த என்ன சொல்கிறது அந்த பவரை வந்து சம்டைம்ஸ் மிஸ்யூஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வருது. சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் எனி இமோஷன் கூட, சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் இமோஷன்றது ஆங்கராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், பை மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் ஆகலாம் இல்லையா? ஸோ அது ஒரு ஜட்ஜ் பண்ண முடியாது.
ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரே வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணி மாட்டிக்கிட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ வி கான் ஜட்ஜ் எனிபடி. இல்லை இதை வச்சு வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் தவறானவங்களோ இல்லை வந்து வேணும்னே கூட்டுட்டு போய் பண்ணுறாங்கன்னு அப்படி நம்ம வந்து ஒருத்தர் மேலே பழிய போடவே முடியாது. ஜஸ்ட் ஹேப்பன்ட், அது நடக்காமல் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். தேங்க்யூ வெரி மச் மேம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி.